அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஒரு புனிதமான முஹர்ரம் மாதத்திலே 9வது நாள் என்று சொல்லக்கூடிய தஷுவா என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க ஒரு நோம்பு ஒரு நாளிலே சுன்னத்தான 9வது முஹர்ரம் நோம்பிலே நாம் எல்லாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அனைத்து சமுதாயம், அனைத்து முஸ்லீம் எல்லோருக்கும் அந்த நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. 9, 10 அல்லது 10, 11 அழகான முறையிலே இந்த வருடத்தினுடைய சிறப்புமிக்க வருடத்திலே பரக்கத்தான ஒரு தேவைகள்லாம் நிறைவேறுவதற்காக வேண்டியும் நம்முடைய எல்லா தேவைகளையும் கபூலாவுக்காக வேண்டியும் நம்ம அழகான முறையில் அல்லா இடத்திலே பிரார்த்திப்போம். அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். வெகு சீக்கிரமாக மின்னல் வேகத்திலே நம்முடைய தேவைகள் கபூராகக்கூடிய ஒரு இஸ்மத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் வீடியோ கடைசியில் போனால் நமக்கு அது எல்லோருக்கும் அது போய் சேர முடியாமல் போயிடும். அதனால் பார்க்கக்கூடிய எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறாங்க, அங்கே சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறந்து விடுகின்றார்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய புனிதமான முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாள், 10வது நாள், அது மாதிரி 11வது நாளுடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் கபூலியத்தாக ஆக்கி நம்முடைய தேவைகள் மின்னல் வேகத்தில் அல்லாஹ் கபூலாக்கி தர வேண்டும். ஆமீன். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام عاشوراء غفر له سنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஒரு சிறப்புமிக்க ஒரு பாக்கியமான முஹர்ரம் மாதத்திலே நாம் 9வது நாளுடைய நோன்புகளை வைத்துவிட்டு அல்லாஹ் இடத்தை நம்ம அனைத்து துவாக்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வே, நம்முடைய எல்லா தேவைகளையும் ரஹ்மானே நீ கபூலாக்கி தருவாயாக. நம்முடைய வியாபாரங்களே, நாம் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீ பர்க்கத்தை தருவாயாக. நம்முடைய எல்லா நோய் நொடிகளை அப்புறப்படுத்துவாயா. எல்லா நோய்மார்களுக்கும் நீ வெற்றியை தந்த, ஜெயத்தை தந்த, பாதுகாப்பை தந்த இந்த மாதத்திலே எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீ வெற்றியாக்கி தருவாயா. வறுமை இல்லாத, நோய் இல்லாத, கவலை இல்லாத ரஹ்மானே வாழ்க்கை தந்து உனக்கு அமல் செய்யக்கூடிய நசீபை தருவாயா. இந்த வருடத்திலே நாங்கள் பரக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்து ஹஜ்ஜு, உம்ரா, தானம், தர்மம், ஜக்காத்து, குர்பான் எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய ஆண்டா ஒரு சிறப்புமிக்க ஒரு வருடமாக நம்முடைய ஆயிலேயே அழகான அமல் செய்யக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனைத்து சுன்னத்துகளின் பேர் நடக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இப்போ நம்ம எல்லோரும் துவா செய்து கொண்டிருக்கிறோம், நோன்புகளை வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் வெகு சீக்கிரமாக நம்முடைய துவாக்கள் எல்லா இடத்துலையும் சென்றடைய வேண்டும். அதாவது மின்னல் வேகத்தில், ஒளி வேகத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் கபூலாவதற்கு அழகான ஒரு இஸ்மு நமது இமாம் பெருமக்கள் நமக்கு கித்தாப்களை சொல்லித் தருகின்றார். அதாவது நம்ம எல்லாம் அறிவோம், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, இங்கே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித் அவன் பெறவும் இல்லை, வலம் யூலத் அவன் பெறப்படவும் இல்லை, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. அப்படிப்பட்ட அழகான ஒரு சூறாவை நம்ம எல்லாம் அறிவோம். அதில் மிக முக்கியமான ஒரு இஸ்மு, யாருக்குமே அது பொருந்தாத ஒரு இஸ்மு தான் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தேவையற்றவன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஏதோ ஒரு தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளும், எல்லா பொருளும், மனிதனாக இருந்தாலும் சரி, அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, அது செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தேவையை நோக்கமாக கொண்டு தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
அதுக்கு நேர் மாற்றமாக தேவையே எதிர்பார்க்காத ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் தான். அதுதான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு இஸ்மு, அல்லாஹு சமத். அந்த இஸ்மு தான் நம்ம சொல்லி துவா கேட்க போகிறோம். அவ்வளோ சக்தி, அவ்வளோ வேகம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இஸ்மு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையிலே கேட்டு, முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் அதிகமான முறையிலே இதை கேட்டு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். யா சமதி யா அல்லாஹ் என்று 100 தடவை சொல்லுவது. அல்லாஹ்வுடைய இஸ்மு யா சமது யா அல்லாஹ், யா சமது யா அல்லாஹ் 100 தடவை. அல்லாஹ் நீ தேவையற்றவன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு இஸ்முல் ஆலம் என்று முன்னோர்கள் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இஸ்மு ஒரு 100 தடவை நம்ம துவா செய்கின்ற பொழுது, தொழுது முடிஞ்ச பிறகு நம்ம தஹஜ்ஜுத் நேரங்களில், நம்ம நோன்பு திறக்கின்ற பொழுது, தஹஜ்ஜுத் நேரங்களில், ஐவேளை தொழுகை முடிச்சதுக்கப்புறம், குர்ஆன் ஓதுனதுக்கப்புறம் ஒரு 100 தடவை யா சமது யா அல்லாஹ், யா சமது யா அல்லாஹ், யா சமது யா அல்லாஹ் அப்படி நம்ம சொல்லுகின்ற பொழுது உடனடியாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு இஸ்முல் ஆலம் என்று சொல்கின்றார். சீக்கிரமாக வேகமாக நம்முடைய தேவையெல்லாம் கபூலாகக்கூடிய, அது புனிதமான இந்த நாளில் முஹர்ரமுடைய 9வது 10வது 11வது மாதத்தில் சிறப்பான ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தரக்கூடிய இந்த நாளுடைய வர்க்கத்துக்குரிய இந்த இஸ்முகளை சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னால் உடனடியாக கபூலாகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ஒரு 10 விஷயங்களை நமது முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். அதாவது 1வது பர்க்கத்துகள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கதவுகளை நமக்கு திறந்து வைத்து கொண்டே இருப்பான். இந்த இஸ்மு இப்படியான இஸ்மு நம்ம சொல்லின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இஸ்மு, பவர்ஃபுல் உள்ள இஸ்மு, சூப்பர் பவர் உள்ள இந்த இஸ்மு நம்ம 100 தடவை நம்ம சொல்லுகின்ற பொழுது பர்க்கத்துகள், அல்லாஹ் கதவை கஜானாவை திறந்து வைத்துக் கொண்டு நமக்கு பர்க்கத்து எப்போதும் பொழிந்து கொண்டே இருப்பான். 1வது பர்க்கத்து. 2வது நம்முடைய ஆயுளை, நீளமாக ஆயுளை, நம்ம இவா செய்யக்கூடிய ஆயுளை நமக்கு அல்லாஹ் பர்க்கத்தாக்கி தருவார். 2வது ஆயுள், நீளமான ஆயுளை தருவார். 3வது பொதுமக்கள் சமூகம் இருக்கக்கூடியவங்களிடத்திலே நமக்கு உண்டான மிகப்பெரிய மரியாதை, மதிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 3வது அதனுடைய சிறப்பாக இருக்கிறது. இந்த இஸ்மு சொல்லக்கூடியவங்களுக்கு அவ்வளோ சிறப்புகளை நமது இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கும். 4வது நம்மளை துன்புறுத்தக்கூடியவர்கள் யாருக்குமே எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். எதிரிக்கு கூட நம்மளை தீண்ட முடியாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையால் தான் 4வதாக சிறப்பை நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருகிறார். 5வதாக நம்முடைய உள்ள பரிசுத்தமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான். வெளி தோட்டத்தையும் பரிசுத்தமாக ஆக்கின்றான், உள் தோட்டத்திலையும் பரிசுத்தமாக ஆக்கின்றான். நம்ம எல்லாம் வெளி தோட்டத்தில் சுத்தமாக இருக்கும், உள்ளத்தில் மிக அதிகமான அழுக்கு இருக்கும். ஆனால் 2 பக்கத்துலையுமே உள்புறமோ வெளிப்புறமோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்தமான முறையில் ஆக்கி விடுகிறான். யா சமதி யா அல்லாஹ் என்று சொல்கின்றவர். குறைஞ்சது 100, நீ 200 300 நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சொல்லி நம்ம இந்த நன்மைகள்லாம் அடைவது. பரிசுத்தமான இந்த முஹர்ரத்துடைய சிறப்பான நோன்பு வச்சக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம இந்த அஸ்மு அதிகமான பவர்ஃபுல்லாக இஸ்மு சொன்னால் உடனடியாக அது கபூலாகக்கூடிய ஒரு முன்னோருடைய எழுதி வைக்கக்கூடிய அந்த ஹதீஸுடைய கருத்தின்படி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 6வதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையினால நமக்கு எப்போதும் கடினமான பசியில அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளை பசியை கொடுத்து சோதனை தர மாட்டான். 6வதாக. 7வதாக வறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விடுவார். நம்மளுக்கு வாழ்க்கையில வறுமை ஏற்படாது. 7வதாக. 8வதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையினால எந்த ஒரு ஆபத்தும் முசீபத்தும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்த மாட்டான், பாதுகாப்பான வாழ்க்கை தருவார். 9வதாக நிக்காஹ் முடியாதவங்க இந்த இஸ்மை அதிகப்படியான நேரங்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அந்த சந்தோஷத்தினால் அவங்களுக்கு பொருத்தமான ஹலாலான பொருத்தமான ஜோடிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து சீக்கிரமாக நிக்காஹை முடித்து வைப்பார், மேரேஜை முடித்து தருவார் அல்லாஹ். கடைசியாக 10வதாக அனைத்து தேவைகளையும், என்ன தேவைகள் நம்ம சொல்லி கேட்குறோமோ அந்த தேவைகளெல்லாம் கபூலாக்கி தருவார். இப்படி 10 விதமான சிறப்புகள் கொண்ட மிக அற்புதமான இஸ்முல் ஆலம் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டு கிதாபில் எழுதப்பட்டு வந்த ஒரு இஸ்மு தான் இந்த இஸ்மை பார்த்துட்டு வர்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பு மிக்க இந்த
முஹர்ரத்தினுடைய மாதத்திலே 9ஆம் நாள் 10ஆம் நாள் 11ஆம் நாள் நோன்பு வைக்கக்கூடியவங்க இருந்தால் அனைவரும் நோன்புகளை வச்சு அதிகம் குர்ஆன்களை ஓதி திக்ருகளை செய்து அதிகமான லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். அது மாதிரி ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அது மாதிரி இரவில் படுக்கின்ற பொழுது பொதுவோட படுத்து விட்டு நம்ம 3 தடவை குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா குர்ஆனுடைய சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆனை ஓதி முடித்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிக்கிறான். பொதுவோட 3 தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி நம்ம தூங்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு நன்மைகளை இந்த நாளில் யாபப்படுத்தின நம்ம முன்னோட வீடியோகளை போட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சிறப்பான நாடுகளில் நம்ம படுக்கின்ற பொழுது நம்ம யாவமாக உதவு செஞ்சு விட்டு குல் ஹுவல்லாஹ் ஓதி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஸ்பீஹ் ஓதின்ற பொழுது ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். அப்படிப்பட்ட அழகான முறையிலே நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு சிறப்புகளான அதிகமான ஏராளமான சிறப்புகள் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாம் அறிந்து புரிந்து புனிதமான இந்த நோன்பு மாதங்களில் இந்த முஹர்ரமான 9-10 சிறப்பான நாடுகளில் எல்லோருக்கும் அந்த சிறப்புகள்லாம் அடையக்கூடிய பாக்கி தருவானாக. குறிப்பாக இந்த புனிதமான இந்த நாட்களிலே குடும்பத்திலே சண்டை சச்சரவு இல்லாமல் சில நபர்கள் சில கணவன்மார்கள் குடித்து விட்டு அடித்து விட்டு அவங்கள துன்புறுத்தக்கூடிய குடும்பத்தில் சண்டை படக்கூடிய இந்த நம்முடைய சில ஊர்களில் சில வீடுகளில் காட்டக்கூடிய அந்த தவறான செயல்முறை செய்யக்கூடிய கணவன்மார்கள் இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சாபம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. அது மாதிரி பாவம் செய்யக்கூடிய பாவிகள் மது குடித்து விட்டு சண்டை சச்சரவு போடக்கூடியவங்க மிகப்பெரிய இந்த 4 சிறப்பான நாளில் அந்த பாவத்தை செய்கின்ற அதிகப்படியான தண்டனை அல்லாஹ்வுக்கு சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை ஏற்பட அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். அதனால அந்த ஹராமான பெரும் பாவத்திலிருந்து நம்ம எல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். சண்டை சச்சரவு, அது மாதிரி மது அருந்துவது, ஜினா செய்வது, அது மாதிரி கெட்ட போராமை, கோல் சொல்லுவது அந்த மாதிரி கெட்ட செயல் என்னென்ன இருக்குதோ அனைத்திலிருந்து நம்ம தவிர்ந்து அழகான அல்லாஹ்வுடைய பொருத்தமான இந்த அழகான இந்த நாட்களுடைய எல்லா சிறப்புகளையும் சௌபாகியங்களையும் வல்லோன் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.